நாகர்கோவில் நகர பகுதி ரயில்வே மேம்பால பணியால் தினம் தினம் போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகின்றது. அது குறித்த இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகரின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ளது ஒடுகுனச்சேரி. இங்கு அருகருகே உள்ள ஆற்றுப்பாலமும் ரயில்வே பாலமும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுடன் நாகர்கோவிலை இணைக்கும் முக்கிய பாலங்களாக உள்ளது. இதில் முக்கியமானது பழமை வாய்ந்த ஒடுகுனச்சேரி ரயில்வே மேம்பாலம். இன்றைய நெருக்கடியான போக்குவரத்தை கருத்தில் கொண்டு குறுகிய இந்த ரயில்வே மேம்பாலத்தை விரிவுபடுத்த கோரிக்கையானது மக்களால் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஒடுகுனச்சேரி பகுதிகள் பழைய மேம்பாலம் அருகில் புதிய விரிவுபடுத்தப்பட்ட ரயில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் மேம்பால பணிகள் தொடங்கி சுமார் 2 வருடங்களுக்கு மேல் ஆகியும் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், சில காரணங்களால் புதிய மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்டு தற்போது மீண்டும் பால பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ரயில் மேம்பால பணிகள் தாமதம் காரணமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். இது முக்கியமான சாலை, 4 வழி சாலை தான். எப்பொழுதும் இந்த இடத்துல எப்பொழுதும் வண்டி வரவும் போகவும் செய்துட்டு இருக்கும். அதனால எப்பொழுதும் நெருக்கடி தான். நெருக்கடி குறையனா 9 மணிக்கு மேலே தான், ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் நெருக்கடி குறையும். நேரத்தை சைக்கிளும் கால வண்டி போன ரூட்ல மீண்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மோட்டாரும் இறங்கிட்டு இருக்கு. கண்டமான இறங்கும் தூரம் அவ்வளவு தூரத்துக்குள்ள புத்திமட்டு எல்லாருக்கும் பாதிப்பு. அது வந்து இப்ப கண்ட்ரோல் செய்ய யாரும் கொண்டு முடிய மாட்டாங்க. பாலம் புதுசா போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அவள் எப்போ தீப்பான்னு தெரியாது. நம்ம கடப்பில தான் கிடக்கு. எவ்வளவு குயிக்கா முடிக்கணுமோ அவ்வளவு குயிக்கா முடிச்சா நல்லது. இது ஒரு முக்கியமான சந்திப்பு பாலங்க. இடத்துல நாங்க 40 வருஷம் சொந்த ஊரே இதுதான். ஆனா கொஞ்ச காலமா இந்த டிராபிக் ரொம்ப பெருசாக காரணம் இந்த பாலம் ரொம்ப குறுகிய பாலம் ஆயிட்டு. இந்த பாலம் இப்போ வந்து போட்டுருக்காங்க, பாதி வேலை நடந்து பாதி வேலை நடக்காம இருக்கு. இதனால போக்குவரத்து பெரிய இடைஞ்சலா இருக்கு. இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பத்தி எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ வேணாவதானு வேலை நடந்துட்டு இருக்கு. இதனால பொதுமக்கள் பெருசும் பாதிக்கப்படுதா. நார்மலுக்குள்ள மொத்தமும் ஒரு 1 ஹவர்லாம் டிராபிக் ஜாம் ஆகிட்டா இங்கேருந்து மீனாட்சிபுரம் கோட்டாறு வரைக்கும் வண்டி நின்று ரொம்ப இடைஞ்சான பகுதியாக இருக்குது. இப்போ யாரும் என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. அதனால சீர்படுத்தி தரணும்னு கேட்டேன். எனவே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த மேம்பால பணிகளை அதிகாரிகள் விரைந்து முடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புதிய ரயில் மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள ஒடுகுனச்சேரி பழையாற்றில் உள்ள ஆற்று பாலத்தையும் விரிவாக்கம் செய்யவும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் விமலாவுடன் செய்திக்குழு.